சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா? பிரதான பகுதிகளான அண்ணா நகர், வடபழனி, அம்பத்தூர் ஓரகடம், ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம். அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ், சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ். ஏகவல்ல பரம்பொருடைய திருத்தாளை போற்றி பணிந்து மிக சிறப்பு வாய்ந்த காரைக்குடியில் அருள் பாலிக்கின்ற அம்பிகை மஞ்சள் முகத்தழகு மத்தியிலே பொட்டழகு மங்கலம் தருவதென்றோ, மாணிக்க மூக்குத்தி நத்து பில்லாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமோ, அஞ்சனம் திட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ, அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ, தஞ்சம் என வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல், தங்கம் என நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவனின் பொற்குவியல்கள், கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே, குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடைய அம்மை உமையே என்று அவருடைய திருத்தாளை பணிந்து போற்றி இந்த அற்புதமான அம்பிகை அருள்பாலிக்கின்ற இந்த மண்ணிலே நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் 1813ஆம் ஆண்டு காசியிலே துவங்கிய அறத்தின் வெளிப்பாடாக 1863 அதாவது மிக சிறப்பாக 1813 50 ஆண்டுகள் கழித்து காசியிலே புதிய சத்திரத்தை நகரத்தார்கள் இடம் வாங்கி குதவுலியா பகுதியிலே உருவாக்கினார்கள். 1963 நூற்றாண்டு விழாவானது நிறைவு பெற்று தற்போது கிட்டத்தட்ட 160 ஆண்டுகளை கடந்து சத்திரம் அங்கே இருக்கிறது. நகரத்தாருடைய தர்மம் 200 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது. இதற்கெல்லாம் நம்முடைய சிறப்பு வாய்ந்த நகரத்தார் பெருமக்களுடைய அறமும் தர்மமும் காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த அந்த பருவத்திற்கான 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தகுந்த நிர்வாகிகளை நாம் அனுப்பி வருகின்றோம். அந்த விதத்திலே இந்த மிக சிறப்பு வாய்ந்த காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தலைமை அலுவலகமானது காசியிலே அறம் இருந்தாலும் கூட செட்டிநாட்டினுடைய தலைமையாக இருக்கிற இந்த தலைமை அலுவலகம் ஒரு பிரதானமான மண்ணாக இருக்கக்கூடிய காரைக்குடியில் இருந்து செயல்படுவது என்பது இந்த செட்டிநாட்டுக்கே ஒரு பெரிய சிறப்பு. அதுல இந்த காரைக்குடியிலே இந்த காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திலே இருந்து புறப்படுகிற போது ஒரு விநாயகனை வணங்கி செல்ல வேண்டும் என்று 2010 முதல் 2013 வரை இருந்த பருவத்தில் போற்றுதலுக்குரிய காலஞ்ச அண்ணன் தெய்வ திரு சிடிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இருந்த பருவத்திலே தான் இந்த ஆலயத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கருதி மிக சிறப்பாக இந்த ஆலயத்திலே ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது 2010 முதல் 13 வரை இருந்த பருவத்திலே துணைத் தலைவராக இருந்த காரைக்குடியை சார்ந்த மாத்தூர் கோவிலர் கொரட்டியார் வீட்டை சார்ந்த அண்ணன் திரு ஏஎல்எஸ் அழகப்பனுடைய முழுமையான உபயத்தில் தான் இந்த ஆலயம் உருவானது. அதனால 10/6/2013 அந்த பருவம் எப்ப முடிய போனுச்சோ அப்ப இந்த பிள்ளையார் கும்பாபிஷேகம் பண்ணாரு. அதுக்கு பிறகு இப்பவும் இந்த 2023 முதல் 2026 பருவத்தினுடைய நிறைவில் இந்த பிள்ளையார் இப்ப கும்பாபிஷேகத்தை காண்கிறார். 2வது கும்பாபிஷேகம் 2013 முதல் கும்பாபிஷேகம், 2026 2வது கும்பாபிஷேகம். எனக்கு என்ன பெரிய சிறப்புன்னா இந்த பருவத்துலதான் இந்த பருவத்தை சார்ந்தவர்கள் 2-3 சத்திரங்கள், குறிப்பாக நாசிக்ல புதிய சத்திரத்தையே கட்டி ஒரு வரலாற்றை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் 2023-26 பருவத்தை சார்ந்த லேனா நாராயணன் அவருடைய தலைமையிலான அண்ணன் பெரு மதிப்பிற்குரிய காரைக்குடியை சார்ந்த பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள், PL முத்தியா செட்டியார் அவர்கள், செயலர் திரு PL ராமநாதன் செட்டியார் அவர்கள், துணை செயலர் ஐயா பெரு மதிப்பிற்குரிய கிருவ வீரப்பண்ணன் அவர்கள் மற்றும் பெரு மதிப்பிற்குரிய தேவகோட்டை சார்ந்த கதிரேசன் ஐயா அவர்கள், ஆறாவது சிவனாபுரத்தை சார்ந்த அண்ணன் திரு செந்தில்நாத் செட்டியார் அவர்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் நிர்வாகிகள் 7 பேரும் இணைந்து இந்த அருமையான புதிய சத்திரத்தை நம்முடைய காசியிலே உருவாக்கினார்கள். PL ராமநாதன் சொன்னார். அதுபோல மிக சிறப்பு வாய்ந்த செவ்வூர் PL ராமநாதன் அவர்கள் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து மிக அற்புதமாக இந்த ஆலயத்தினுடைய இந்த நிர்வாகத்தை மிக சிறப்பாக செய்தார்கள். அதிலே குறிப்பாக நாசிக்கில் நம்முடைய சிக்கர நந்தவனத்தில் புதிய கட்டடத்தை எழுப்பி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சத்திரத்தை உருவாக்கினார்கள். அது ஒரு பெரிய கரவொலி கொடுத்து நாம் எல்லோரும் வாழ்த்த வேண்டிய சிறப்பு வாய்ந்த ஒரு அறம். அந்த அறம் இன்றைக்கு பெரிய அளவில் நம்முடைய தர்மத்திற்கு துணை செய்ய காத்திருக்கிறது. அதை உருவாக்கிய பெருமை இந்த 7 பேருக்குத்தான் சாரும். எனவே அந்த திட்டத்தை எல்லாம் தீட்டுவதற்கு நமக்கு துணை நின்றவர் இந்த காசி விநாயகர். அதனால இந்த காசி விநாயகர் கும்பாபிஷேகத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இங்கிருந்து நாம் செயல்படுவதற்கு இந்த பிள்ளையார் இந்த தலைமை அலுவலகத்தில் இருந்து நமக்கு துணையாக இருக்கின்றார். அதனால அங்கே சிக்ரால நந்தவனம், அதே போல நம்முடைய
பல்வேறு நந்தவனங்கள்ல கயா சத்திரத்தினுடைய திறப்பு விழா, அதே போல தட்டட்டியில முதியோர் நலன் காக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு முதியோர் இல்லத்தையும் திறந்து வைத்திருக்கிற பெருமை இந்த நிர்வாகத்தினுடைய இந்த பருவத்தில் இருந்த 7 நிர்வாகிகளுக்கும் ஒரு அறம் நிறைந்த கரவொலியை வாழ்த்தாக கொடுத்து நாம் பாராட்ட வேண்டும். அதுல அவர்கள் நம்முடைய சிறப்பு வாய்ந்த கன்றமாணிக்கத்தை சார்ந்த தலைவருடைய மாமனார் அவர்கள் குடும்பத்தார்கள் அந்த பூமியையே அவர்கள் இந்த மிக சிறப்பு வாய்ந்த முதியோர் இல்லத்திற்காக கொடுத்தார்கள். அதே போல சிறப்பு வாய்ந்த இந்த மிக சிறப்பு வாய்ந்த இந்த அருமையான ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய நிர்வாகத்தில் இந்த 2023-26 பருவத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ரெங்கோன் நகர விடுதியினுடைய திறப்பையும் மிக சிறப்பான ஒரு முறையிலே செய்ய இருக்கிறார்கள். மார்ச் 25 தேதி அறிவிச்சபடி அது எதுக்கும் யோசிக்கிறதே இல்லை. அதனால ரெங்கோன் நகர விடுதிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மிக சிறப்பு வாய்ந்த விஷயம். மார்ச் 25 அன்னைக்கு இல்லையானே, மார்ச் 25 ரெங்கோன் நகர விடுதி. அதனால என்ன, இப்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயல்பாடு என்னன்னா, இந்த பருவத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தான் 4 நகர விடுதியை புதுப்பித்தும் புதிதாக திறந்துமாக, ரெங்கோன் நகர விடுதி, இன்னொன்னு நம்முடைய கயா சத்திரம் ரெண்டும் பழமையா இருந்தது, புதுப்பிச்சது. அதே போல சிக்ரா நகர விடுதியும், நம்முடைய 10 மாடி கடை சிக்ரா நகர விடுதியும், தட்டட்டில உள்ள முதியோர் விடுதி புதிய ஒரு கட்டடங்கள், 2 புதுசு 2 பழமையை சீர்திருத்தம் செய்த 4 விடுதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை செய்த இந்த 7 பேருக்கும் மீண்டும் ஒரு கரவொலியை கொடுத்து வாழ்த்துவோம். கச்சாலீஸ்வரர் ஆலயத்திற்கு நம்ம காசியில போற மாதிரி சென்னையில இருந்து தினந்தோறும் சம்பவம் போவதற்கான ஒரு சிறந்த பணியை செய்தவர்கள் இந்த நிர்வாகிகள். அது மட்டுமல்ல, விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணி அம்பாளுக்கு மட்டும் பண்ணதோடு நிறுத்தாம மைந்தனுக்கும் பண்ண வேண்டும் என்று காசி விநாயகருக்கும் அதை செய்து முடித்திருக்கின்ற அந்த 12 ஆண்டுகள் நிறைவேதியுடன் தன்னுடைய பணியை எல்லாம் மிக சிறப்பாக செய்து தன்னுடைய தொண்டால் அனைத்து புகழையும் ஒரு சேர பெற்றுக் கொண்டிருக்கிற நிர்வாக குழு என்றால் இந்த 7 பேர் தான். அதனால அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். இந்த காசி விநாயகரை கும்பிட்டா என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத சோச்சோமி அருமையான ஒரு பாடலா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நான் அந்த வர்ணனைகளை சொல்ல இருக்கின்றேன் கடம் புறப்பாடான பிறகு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு, மற்ற தெய்வத்துக்கெல்லாம் இல்லாது. அதனால நிர்வாகிகளை எல்லாம் சிறப்பா சொல்லியாச்சு.